பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த வன்மத்தினால அவ்வளோ அடிபட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீயை வந்து வாங்கியிருக்காங்க. கவுண்டம்பாளையம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எவிக்டா போகிற நேரத்தில் வந்து கேப்டன் ஆகி வச்சிருக்காரு. அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து சாமி பண்ணாத சாமி, ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் ஒரு வீடுடா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டாருன்னா நான் எதுக்குடா இங்கே இருக்கேன், எனக்கு நான் கோவப்படுறேன்டா சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் அடுத்த வாரம் இருந்தாருன்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் தான் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. புள்ளி கேங் வந்து செதறிக்கிட்டு இருக்கு, காளிதான் மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே ஷோக்கில் போய் பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய் ஷியாம். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து யாருக்கு வேணும் அப்படின்றது வந்து பிக் பாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாரு. ஸ்டார் இல்லாதவெல்லாம் மூடிட்டு ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாகவே சொல்லிட்டாரு. நான் ஸ்டார் இருக்கவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு முறை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெவிலாகவே இருந்தது வந்து கண்டிப்பாக மஞ்சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பயம்னா, அருண் டப்பா வந்து கொடுக்கக்கூடாதுங்க, அவங்க டெவிலா இல்லைங்க, வெளியில் போய் விளையாண்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கத்துவானோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வீட்டுக்காரர் எதுவும் பண்ணிடுவாரோன்ற எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் தலைமை எதுவுமே பண்ணல, பேசாமல் மூடிட்டு உட்காந்துருந்தாரு. அது வரைக்கும் சந்தோஷம். அதனால் எல்லாரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க. மஞ்சரி வந்து வின் ஆகிட்டு நாமினேஷன் ஃப்ரீ வந்து அடுத்த வாரம். மஞ்சரி அடுத்த வாரம் யாரும் உங்களை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஓட்டிங்லையும் பாருங்கள் மக்களே. வந்து மஞ்சரிக்கு வந்து கடைசி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நாமினேட் ஆகிறப்ப தொத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அடிச்சு நவுத்தி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ற மைக்லசி அப்படின்ற மாதிரி ரயான் கிட்டத்தட்ட 5வது இடம். 12 பேர்கள் நாமினேட் ஆயிருக்க இடத்துல 7 பேரை பின்னுக்கு தள்ளி கவுண்டம்பாளையம், தர்ஷிகா, பவித்ரா, எல்லா ரயானு, சாச்சனா, ஆர்ஜே ஆனந்தி எல்லாத்தையும் தாண்டிட்டு 5வது இடத்துல இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அவங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்து என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறான், 2 நாள் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி ஃபீல் பண்ணி தர்ஷிகாட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் பேசாத காரணம் இருக்குது. சாச்சனா அவங்க வா எதுக்கு தள்ளுறேன் மண்டையில் அடிச்சு வேணான்னு சொல்லிட்டு, உன்கிட்ட இங்கே நல்லா பேசிட்டு உள்ளே போயிட்டு என்னை உன்னை நாமினேட் பண்ண முடியாது, அது எனக்கு வராது, நேச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து ஒன்று பிக் பாஸ் ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி மக்களே எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது சௌந்தர்யா வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க, ரயான் ஜெயிலில் இருந்தாலும் வெளில வரும்போது அவங்க வீட்டில் வந்து டங்குவோ ஏதோ ஒரு வார்த்தை வர மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுக்கு வந்து ரயான் வந்து ஏதோ ஒரு தவறான வார்த்தையை வந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் பின்னாடி பார்த்தா அப்படி தான் சொன்ன மாதிரி தோணுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட வார்த்தை மாதிரி தோணுச்சு அப்படின்னா எனக்கு பார்க்க அப்படி தோணுச்சு. மேபி நான் ராங்காக கூட பார்த்துருக்கலாம். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் தவறாக எழுதினா கூட நீங்கள் கரெக்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சொல்லிடுங்க. அப்புறமேட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு வந்து நடக்குது. அதில் வந்து பிக் பாஸ் ஒன்று கேட்குறாரு, இந்த 100 நாளைக்கு அப்புறமேட்டு இவங்களோட நட்பு வந்து எனக்கு தொடரும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாரி மக்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பழக்க தோசை கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்கிறாரு, இவங்க நட்பு எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறவங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஒரு மனதாக வந்து என்ன அடிப்பாங்க, வர்ஷினி இருக்கிற வரைக்கும் வரிசைனியை தான் அடிப்பாங்க, இதில் ஒஸ்ட்டுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒஸ்ட்டுன்னா ராணவ அடிப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த புள்ளி கேங் வந்து ராணவை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கேட்கும்போது வந்து எனக்கு டப்பா சொன்னதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. டப்பா வந்து எனக்கு இவங்களோட நட்பு தொடரும்னு சொல்லிட்டு விஷாலை சொல்கிறாரு. ஆனால் விஷாலுக்கு கொஞ்சம் கூட எனக்கு காதல் தாண்டா பெருசு, நட்பாவதும் கர்மமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தர்ஷிக்காதான். இன்றைக்கி 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு மக்களே. ஒரு குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, ஒரு அடல்ட்டுன்னு எல்லாமே பார்க்குறாங்க. வீட்டிலேருந்து ஒரு குழந்தை பார்க்குதா அந்த ரீல்ஸாக எடுத்து பண்ணுறாங்க. ஒரு பிக் பாஸை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. நாங்கள் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு போடுவோம், கட்டி பிடிப்போம், இப்படி ஆக்ட் பண்ணாமல் இப்படி பண்ணுங்கம்போம், கட்டிப்பிடியில் தனி வெரைட்டியெல்லாம் இது பண்ணுவோம். உடனே நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக பேசுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்க்கு நான் எதுக்கு வந்தேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தேன். எவன் என்னை என்ன கேட்பான், கோடி பேர் பார்த்தாலும் என்னை காரி துப்புனாலும் விஷால் காஜுன்னு சொன்னாலும் எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஷால் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அவனுக்கு காஜில் ஏதோ நீ சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொன்னது தான் வந்து ரொம்ப நிகழ்வாக இருந்துச்சு. அவர் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு அண்ணனா வந்து தீபக் அவர்கள் நான் வந்து இந்த வீட்டில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மஞ்சரி ஒரு விஷயம் சொன்னார். எல்லாரும் மஞ்சரி நெகட்டிவ் நடிக்கிறீங்க,
ஃபுல் பாசிட்டிவாக இருந்த மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க வெற்றியை கொண்டாடின மஞ்சரியை பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்க நட்பு எனக்கு தேவை அப்படின்னு சொன்னார். மஞ்சரி கண் கலங்கி ஒரு இதாக இருந்தாங்க. அப்புறம் இந்த மூளை இல்லாத சௌந்தர்யா இருக்குல்ல, அது பண்ணுறதை பார்க்கும்போதே இரிட்டேட்டாக இருக்குது மக்களே. உங்களுக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை வந்து ராணுவுக்கு பேசவே தெரில. லிட்டரலாக வந்து அது சொல்லணுன்றக்காண்டி வந்து சொல்கிறான். அதை எப்படி அட்டாக் பண்ணணும்னு அவனுக்கு தெரியலை. நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கோவம் வந்திருக்கானா. ராணுவுக்கு அந்த இடத்துல கோவமே பட தரல. அவனுக்கு சுத்தமாக மூளையே இல்லை, சுத்தமாக எது இல்லை, எல்லாத்துலேயும் சேர்த்து அவனை ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடிக்கிற. வாயில்லா பூச்சியை நீ அடிக்கிறியே, உன்னை பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்து இப்படி பண்ணுறியே, உன்னையெல்லாம் எவ்வளோ கழுவி அது பண்ணுறதெல்லாம் கடுப்பாக இருக்குது, இரிட்டேட்டாக இருக்குது. இந்த சனியனா இது போனால் நல்லாயிருக்கும், ஆனால் எதுக்கு தாண்டா ஓட்டு போடுறீங்க? ஒரு காரணத்தை சொல்லுங்களா. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து கையை கும்பிட்டு சப்போர்ட் பண்ணுவோம். இவங்க சூப்பர். நீங்கள் யாரை வேணால் மக்களே, வீட்டில் ஒரு 17 பேர் இருக்காங்களா, அவங்க சூப்பராக விளையாடட்டும், யாரையும் ஹர்ட் பண்ணணும், செம்மையாக பண்ணட்டும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, ஓட் பண்ணுறீங்களா? இப்போ முத்துக்குமரனுக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஓட்டு போடுறீங்க. நம்ம எதுவுமே சொல்லவே இல்லையே. சூப்பர் பிளேயர், இண்டிவிஜுவல் பிளேயர் சப்போர்ட் பண்ணணும், நம்ம பாராட்டுறோம். இந்த கர்மத்துக்கு எதுக்கடா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. லிட்ரலி டெய்லி இதை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. டப்பா எதுவும் நடுவில் வந்து அடிச்சிருவானா இந்த இடத்துல எனக்கு பயமா இருந்துச்சு. அதாவது மஞ்சரி தான் ஒஸ்ட்டு அப்படின்னு, மஞ்சரி இந்த நட்பு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற எதுவும் சொல்லுவானு பயமா இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்லலை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கணும்ல. அதில் வந்து இந்த வாரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக விஷனோட எல்லாம் பண்ணியிருக்காங்க. வாரம் வாரம் நம்ம தாலியாக இருப்பாங்க. இவங்க ஒஸ்ட்டுன்னு நினைப்போம், அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. இந்த ரஞ்சித் கேரக்டர் எனக்கு பிடிக்கல மக்களை. எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா டப்பா அடிக்கிறது, ஒரு சுத்தமாக வந்து என்ன சொல்கிற, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா கோவப்படணும், அதான் மனுஷன். அவர் நடிக்கிறாரா ஃபேக்காக இருக்கான்னு தெரியவே இல்லை. கேட்டால் ஏஞ்சலுக்கு அவர் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பவித்ரா இந்த வாரம் வேற லெவலில் பொறுமையாக இருந்து பண்ணாங்களா அவங்க. அப்புறமேட்டு தீபக்கும் ஒருத்தர் ப்ரொவோக் பண்ணாமல் கரெக்டாக பண்ணார். அதனால அவரும் வேற லெவல். மஞ்சரி இறங்கி செஞ்சாங்க. அதனால அவங்களும் இந்த வாரம் வேற லெவல்னு சொல்லிட்டு 4 பேரை வந்து பிக் பாஸ் வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாரு. 4 பேரை வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லிடுறாரு. அப்புறமேட்டு ஒஸ்ட்டு அதெல்லாம் சௌந்தர்யா சொன்னேர்ல, அந்த கர்மம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி ராணுவ திரும்பி சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த வாரம் தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நாள் டெவிலாக இருந்தாங்களா, அவங்க எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து ஏஞ்சலாக இருந்தாங்கல்ல, அடுத்த நாள் டெவிலாக இருந்தாங்க எல்லாம், நாள் ஏஞ்சலாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் கூட பிடுங்கல. என்னை கேட்டால் அவங்க எல்லாருமே ஒஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னா இந்த ஜாக்லின் வந்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி ஒன்று பெருசாக பண்ணுச்சுல. சௌந்தர்யாவும் நம்ம ஜாக்லினும் ஒன்றுமே பிடுங்கலை. அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை சொன்னது கோவம், கேம்னு வந்துட்டு எனக்கு சொல்கிறா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியுமே அவங்க இவங்கள தான் சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அதில் உப்பு இல்லாத சாப்பாடை வந்து கொடுக்குறாரு வந்து பிக் பாஸ். அப்படி உப்புல்லாத சாப்பாடை கொடுத்தா கூட உங்களுக்கு எதுவும் புத்தி வருமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புத்தியும் வராது, எதுவுமே வராது. நாங்கள் ஒரு கேடுகட்ட ஜென்மம், எச்சகட்ட ஜென்மம்னு சொல்லிட்டு தான் ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னே வந்து தர்ஷிகா வந்து அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரவா உருண்டை பிடிச்சிட்டு கடைசியில் எல்லாருக்காக தான் நான் பண்ணுறேன்னு ஒரு ட்ராமா அன்னைக்கு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணிச்சு பாரு. ஹேட்ஸ் ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு என்னோட தான் நான் பிடுங்குறேன், மற்ற கேப்டன்லாம் அமைதியாக இருக்கீங்களா, நான் சொன்னால் அமைதியாக இருக்கேன், கேப்டன் சொன்னால் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், நான் சொன்னால் இருக்கீங்களா, அப்போ நாங்கள் வாயை மூடிட்டு இருக்கணுமா, அதை கேட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்து கிரிஞ்சுத்தனமா. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராணுவ ஒரு விஷயம் சூப்பராக பண்ணார். ரயானுக்கும் ஏதோ ஒரு நைட்டு ஒரு பிரச்சனை நடக்குது. நான் அவர் ஏன் வந்து கேட்க அட்ரஸ் பண்ண வர்றாரு பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து ரயானை சொல்கிறார், நீ ஒரு பப்பட்ரா, ஜாக்லின் என்ன சொல்லி அதான்டா பண்ணுறான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வார்த்தையை சொன்னார். அவன் ஒரு ஷெல்லுக்குள்ள இருக்கான்னு நம்ம சொன்னார்ல, அவன் ஜாக்லின் சௌந்தர்யாக்குள்ள இருப்பான். அவனுக்கு வந்து சூடு சொல்றே கிடையாது மக்களே. வயல்காலில் என்ட்ரியா வந்தோம், கொஞ்சம் வந்து கேம் ஆடுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு தெரியவே இல்லை. இவங்களுக்கு ஒன்றுனா இவங்க கூடயே இருந்துட்டு இந்த கோவா கேங்கோட தெரிஞ்சுக்கிட்டு, இந்த புள்ளி கேங்கோட தெரிஞ்சுக்கிட்டு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ கரெக்டாக வெளியில் போவோம்னா கரெக்டாக பாருங்க, காய் நூற்றி அவங்க வெளியில் துரத்தி விட்டுருவாங்க மக்கள். ஏன்னா ஓட்டிங்கெல்லாம் அவனுக்கு சுத்தமாக கிடையாது. ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு பிசுராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி எபிசோடில் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். வேறு எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னா. நாளைக்கு வந்து நம்ம சேதனை வந்து என்ன தெரியுமா பண்ணுவார், வந்தோடனே வந்து இந்த கேப்டன்சியை பற்றி கொஞ்சம் நேரம்
இந்த டெவில் டாஸ்கை பற்றி கொஞ்சம் நேரம், அப்புறம் ஜாக்லின் இவர் யாராருக்கு சொம்படிக்கணுமோ அது கொஞ்சம் நேரம், சாச்சனாக்கு சப்போர்ட் கொஞ்சம் நேரம், அப்பா பொண்ணு பாண்டிங் கொஞ்சம் நேரம், ஆமாம் தானே இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட் முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பூசி மொழுவுறது. ஒரு ஹார்ஸாக கேட்க மாட்டார், பூசி மொழி போட்டு என்ன நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பூசி மொழி விட்டு ஓடி போயிடுவார். எனக்கெல்லாம் வீக்கெண்ட் வந்தால் கடுப்பாக இருக்குது. இப்போல்லாம் நாயகன் இருக்கும் போதெல்லாம் ப்ரோமோவில் மில்லியன் கணக்கில் போகும், வேற லெவலில் இருக்கும். அந்த கேட்டுடலாம் இன்னைக்கு இன்று இரவு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அப்படி இருக்கும். ப்ரோமோவும் 3 மணிக்கு விட்றானுங்க, என்ன கர்மம்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது சேர் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ப்ரோமோ விடுவாங்க. தெரியல மக்கள் என்ன நடக்குன்னு. இப்போ வரைக்கும் ஓட்டிங்கில் சாச்சனா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. யார் வெளியில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.